நல்லா மொறு மொறுன்னு சுட சுட இந்த மைசூர் போண்டாவை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதும் அவ்வளோ ஒரு ஈஸி. ஒரு கப் அளவுக்கு நல்லா தயிர் புளிச்சு இருக்கணும். அந்த மாதிரி தயிராக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சோடா உப்பு சேர்த்திருக்கனால இது நல்லா செட்டில் ஆகணும். அதுக்காக ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ரெடி பண்ணும்போதே சைடில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவை ஓரத்தில் உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெய் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உளுந்த வடைக்கு போடுற மாதிரி தான். கையில் எண்ணெய் தடவிட்டோம் இல்லை கையில் தண்ணி தொட்டுட்டோம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதே நல்லா ப்ரௌன் கலராக மொறு மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் விடுங்க. அப்படி இல்லை கலர் பார்த்து தான் குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைட் எல்லோ கலர் இருக்கும்போதே நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட தக்காளி சட்னியோ இல்லை புதினா சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுத்து கையில் போடும்போதும் அது எண்ணெயில் அடியில் இருக்கிறது தானாகவே மேலே நல்லா பொங்கி மேலே வரும். சைஸை பொறுத்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவும் நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் இன்றைக்கி மைசூர் போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைசூர் போண்டா ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ கூடவோ இல்லை எந்த காயுமே நம்ம இல்லாத போது, எந்த காயுமே லஞ்சுக்கு நம்ம செய்யாத போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே மாதிரி உளுந்த வடை, பருப்பு வடை செய்யாமல் இந்த மாதிரி மைசூர் போண்டா செஞ்சு சைடிஷ்ஷாக கொடுத்து பாருங்கள். அதுவும் நம்ம ரசம் சாதம், குழம்பு சாதம், ஏன் வெரைட்டி ரைஸுக்கு கூட இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மொறு மொறுன்னு ஒரு பக்கமும் லைட் எல்லோ கலரில் இன்னொரு பக்கமும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.